வணக்கம் அன்பு நேயர்களே, வெல்கம் பேக் சங்கர் அஃபிஷியல். இன்றைய வீடியோவில் நமது நாடு 1947 இந்திய நாடு 1947 சுதந்திரமடைந்த அந்த ஆண்டிலே இருந்து நம்மளோட பிராந்தியமான தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய முதலமைச்சர்களை அதாவது 2026 வரை முதலமைச்சர் பட்டியலை விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். 1947 முதல் 1949 வரை ஓபி ராமசாமி ரெட்டியார் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் அவர் அமைச்சரவை நடக்கும் பொழுது தான் சென்னை தலைநகருக்கு பணியாற்ற வேண்டும். இது முதலமைச்சருடைய உத்தரவு. அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபை நிகழ்வுகள் கூடும் பொழுது மட்டும்தான் தகவலின்படி மேலோட்ட தகவலின்படி சட்டமன்றத்திற்கு வருகைக்காக சென்னை வர வேண்டும். மற்ற காலங்களிலே அவரவர் தொகுதியிலே உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் மட்டும்தான் இருந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று ஒரு நேர்மைக்கு கரைபடியாத அந்த சொல்லுக்கு சொந்தக்காரராக இவர் இருந்து அவர் ஆட்சியை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். 1949 முதல் 1952 வரை PS குமாரசாமி ராஜா அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ். 1952 முதல் 1954 வரை சி ராஜகோபாலாச்சாரி இந்திய தேசிய காங்கிரஸ். 1954 முதல் 1963 வரை காமராஜர் இந்திய தேசிய காங்கிரஸ். இவருடைய ஆட்சி காலத்திலே நமது மாநிலத்தில் 9 அணைகளை விவசாயத்திற்காக 9 அணைகளில் கவனம் செலுத்தி இடைவிடாது அவர் பின்னிருந்து அதை கட்டி முடித்து விவசாய மேம்பாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசமாக இவர் அமைஞ்சிருந்தார். இவருடைய செயல் அமைந்திருந்தது. அது மட்டுமில்லாமல் ஒரு சாதாரண முதலமைச்சராக இருந்து தேசிய அளவில் கவனம் பெற்றவரும் கூட. நமது நாட்டிலே உயர்ந்த பதவியான ஜனாதிபதி பிரதமர் இவருக்கு பிரதமர் பதவி வந்த பொழுதும் அதை மறுத்து தனது கீழே இருக்கக்கூடிய தனக்கு ஜூனியராக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் அந்த பதவியை விட்டு கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் 3 பிரதமர்களை உருவாக காரணமாக இருந்தவர். அதனாலேயே தான் இவருக்கு கிங் மேக்கர் என்ற ஒரு பெயரும் உண்டு. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலே மாநில ஒரு கல்வி வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய வித்திட்டவர், கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைப்பதற்கும் காரணமாக இருந்தார். ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி நிலையங்களை கல்விக்கூடங்களை அவர் திறந்து வைத்து, அது மட்டும் இல்லாமல் மதுவை பள்ளிக்கூடங்களிலே கல்வி நிலையங்களில் பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு திட்டத்தையும் அவர் முதலாக நடைமுறைப்படுத்தி கல்வி வளர்ச்சிக்கு பெரும் வித்திட்டவர் ஆவார். அதனாலே தான் இவருக்கு கல்வி தந்தை காமராஜர் என்ற ஒரு பெயரும் மக்களிடையே இருந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் போலவே காமராஜர் அவர்களும் ஊழலுக்கு கரைபடியாத நேர்மையானவர் என்ற பெயரை பெற்றார். கர்ம வீரர் காமராஜர் என்று மக்களால் போற்றப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1963 முதல் 1967 வரை பக்தவச்சலம் இந்திய தேசிய காங்கிரஸ். 1967 முதல் 1969 வரை CN அண்ணாதுரை. இக்காலகட்டங்களிலே திராவிட முன்னேற்ற கழக இயக்கமானது CN அண்ணாதுரை இவரே தான் இந்த இயக்கத்தை உருவாக்கினார், முதலாக ஆட்சிக்கு வந்தது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்போதைய நிறுவன தலைவராக இருந்த CN அண்ணாதுரை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் முதலாக இலவசங்களை அறிவித்தார் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்காக. அதாவது ஒரு படி அரிசி 1 ரூபாய், குறைந்தது 3 படி 1 ரூபாய் அரிசி கிடைக்கும் என்று சொன்னார். கடைசியில் ஒரு படி அரிசி 1 ரூபாய்க்கு நிச்சயம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தார். இந்த காலகட்டங்களிலே இருந்து தான், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ஆட்சியை பிடிச்சதில் இருந்து தான் இலவசங்கள் என்பது, அதாவது முதல்ல சலுகை விலையாக அவங்க ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் தான் இலவசங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சலுகை விலை அறிவிப்புகளை வெளியிட்டு ஆட்சிக்கு வந்தார்கள், ஆட்சி பொறுப்பேற்றார்கள். அப்பொழுது தான் 1967 தான் இந்த சலுகை என்பதே தொடங்கியது என்பது வரலாற்றில் ஒரு பதியப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
1969ஆம் ஆண்டு CN அண்ணாதுரை அவர்கள் வந்து உடல்நிலை பாதிப்பால் மரணமுற்றதால் காலமானதால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய BR நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து முதலமைச்சராக தற்காலிகமாக பொறுப்பு வகிக்கிறார். அதற்கு பிறகு அந்த நிகழ்வுகளெல்லாம் அவருடைய இறுதி நிகழ்வுகளெல்லாம் முடிந்த பிறகு அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு உயர்நிலைக்குழு கூடி கருணாநிதி அவர்களை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அடுத்து 1969 முதல் 1971 முடிய திரு கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் ஆட்சியை நடத்துகின்றார். பிறகு பொது தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலையும் அவர் தலைமையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகமே வந்து மீண்டும் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. அப்பொழுதும் திரு கருணாநிதி அவர்களே வந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று முதலமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1977இல் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வந்து திமுகவின் பொருளாளராக இருந்த MG ராமச்சந்திரன் அவர்கள் வந்து கருத்து வேறுபாட்டினால் விலகி தனி கட்சியாக வந்து ஒரு துவங்குகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று 1972 அக்டோபர் மாதம் துவங்கி அவரை 1977ஆம் ஆண்டு வந்து தனியாக நின்று ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். 1977 முதல் 1980 முடிய MG ராமச்சந்திரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். 1980 முதல் 1984 வரை மீண்டும் அஇஅதிமுக தலைவர் MG ராமச்சந்திரன் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். அடுத்தது 1985 முதல் 1987 முடிய அஇஅதிமுகவை மீண்டும் வெற்றி பெற்று MG ராமச்சந்திரன் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். 24/12/1987 MG ராமச்சந்திரன் அவர்கள் உடல்நிலை காரணமாக அவர் வந்து மறைவுற்றதன் காரணமாக அவரது மனைவி VN ஜானகி அவர்கள் சில மாதங்கள் முதலமைச்சர் பொறுப்பிலே இருக்கிறார். அதுக்கு பிறகு தேர்தல் நடைபெற்று 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதி அவர்களே வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார். அடுத்தது 1991 முதல் 1996 முடிய அஇஅதிமுக என்ற கட்சியானது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையை கொண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறது. MG ராமச்சந்திரன் அவர்கள் இறப்புக்கு பின்பு ஜானகி அணி என்று ஒரு அணியாகவும் ஜெயலலிதா அணி என்று ஒரு அணியாகவும் இருதரப்பாக பிரிந்ததிலே ஜானகி அணி வந்து வலுவிழந்து விட்டது. இரட்டை புறா சின்னத்திலே நின்று ஜெயலலிதா தலைமையிலே நின்ற அணியானது சேவல் சின்னத்திலே நின்று வலு கூடியதாலே அஇஅதிமுக என்ற MGR உருவாக்கிய அந்த இயக்கமானது ஜெயலலிதா தலைமையின் கீழ் செயல்பட துவங்கியது. அதன் பின்பு 91-96 முதல் இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 1996 முதல் 2001 முடிய மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகமே வெற்றி பெற்று அதன் தலைவரான கருணாநிதி அவர்களே வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறார். முந்தைய ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலே வந்து சில பிரச்சனைகள், ஊழல்கள், ஆடம்பர செலவுகள், நிதி நிர்வாகம் இருந்த காரணத்தினாலே மக்கள் வந்து அஇஅதிமுகவை நிராகரித்து திமுகவுக்கு ஆதரவு தந்ததாக பேசப்பட்டு வந்தது. அதன் காரணமாகவே அவர் ஆட்சி அமைத்தார் என்பதையும் ஒரு பதிவாக இருக்கிறது. அடுத்து 2001 நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வந்து அஇஅதிமுக ஜெயலலிதா தலைமையிலான அரசு மீண்டும் வந்து வெற்றி பெற்று ஜெயலலிதா அவர்களே ஆட்சி அமைக்கிறார். அவர் சில மாதங்கள் மட்டுமே ஆட்சியில் இருக்கிறார். அவர் மீது தொடரப்பட்ட டான்சி நில பேர ஊழல் அந்த நீதிமன்ற வழக்கு சம்பந்தமாக 2 ஆண்டு தண்டனை பெற்றதால் குற்றவாளி என்று நீதிமன்றம் கூறி அவர் வந்து அவருக்கு நெருங்கிய ஒரு மூத்த அமைச்சராகிய பன்னீர்செல்வம் அவர்களை வந்து முதலமைச்சராக நியமித்து விட்டு அவர் ராஜினாமா செய்துவிட்டு அவர் அந்த அந்த நீதிமன்றத்தையை வந்து எதிர்கொள்கிறார். ஓராண்டு காலம் வந்து பன்னீர்செல்வம் அவர்களே வந்து தேனியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பன்னீர்செல்வம் அவர்களே வந்து ஓராண்டு காலம் வந்து அஇஅதிமுக அந்த முதலமைச்சர் பதவியில் இருந்து ஆட்சி பொறுப்பில் பார்த்து கொள்கிறார். பிறகு ஓராண்டு கழித்து மீண்டும் வந்து 2002 2006 முடிய ஆட்சியை வந்து முழுமையடைய செய்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2006 முதல் 2011 முடிய
திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று கருணாநிதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் என்பது இங்கே பதிவிலே குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2011 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைக்கிறார். 2011 இருந்து 2014 முடிய அவர் முதலமைச்சராக இருக்கிறார். நீதிமன்ற சிக்கல் காரணமாக, தண்டனை காரணமாக அவர் பதவியை ராஜினாமா செய்கிறார். அவருக்கு பதிலாக மீண்டும் தேனி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அவருக்கு பிடிச்ச நம்பகமாக ஒரு மூத்த தலைவர் பொறுப்பேற்கிறார். அவர் 2014 முதல் 2015 ஆண்டு வரை ஓராண்டு காலம் பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு பதிலாக முதலமைச்சராக இருந்து ஆட்சி பொறுப்பை கவனித்துக் கொள்கிறார். மீண்டும் 2015 ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். 2015 16 வரை ஓராண்டு காலம் மட்டுமே மீண்டும் முதலமைச்சராக இருக்கிறார். நீதிமன்ற உத்தரவு காரணமாக 2016 ஆண்டு மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கே அவர் முதலமைச்சர் பதவியை கொடுத்துவிட்டு அவர் நீதிமன்ற சிக்கலை சந்திக்கிறார். பன்னீர்செல்வம் அவர்கள் 2016 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரை அவர் முதலமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2016 ஆண்டு நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கு காரணமாக தண்டனை பெற்றதன் காரணமாக பன்னீர்செல்வம் அவர்களும், அதற்கு பின்பு அவர் முதலமைச்சராக இருந்து ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்றாலும் அவர் உடல்நிலை காரணமாக அவர் இறக்க நேரிடுகிறது. 2017 ஆண்டு 2017 2021 முடிய அஇஅதிமுகவினுடைய தலைவராக இவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வராக இருந்தார் என்பது நம்முடைய சட்டமன்ற பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது நாம் தேடலில் கிடைத்த ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக 2021 முதல் 2026 முடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய புதிய தலைவராக பதவியேற்ற நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் என்பது வரலாற்று பதிவுகளில் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி ஏற்பட்டாலும் அதில் புதிதாக களமிறங்கிய ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி நேயர்களே. இதுபோன்று வரலாற்று அரசியல் செய்திகளுக்காகவும் பிற செய்திகளுக்காகவும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறதாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுகிறது. ஆகவே விருப்பப்படுவர்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். புதிதாக சப்ஸ்கிரைப் செய்யக்கூடிய நபர்கள் பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கீழே லைனில் இருக்கிற ஆல் மெத்தடை சூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுத்துருக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.